அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி, பிஆர்டி, பிடி ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டில் கட் ஆஃப் எப்படி இருக்குது, எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவலை இந்த பதிவில் பார்ப்போம். இப்போ ஃபிசிக்ஸில் பொறுத்த வரைக்கும் 2697 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. மொத்த வேக்கண்ட் வந்து 416 வேக்கண்ட். ஸோ இப்போ தோராயமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1:5 என்ற ரேஞ்சில் வருது. ஏன்னா 416 வேக்கண்ட்டுக்கு 2697 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் பார்த்தோம். ஸோ அந்த தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி இந்த சப்ஜெக்டை விட குறைவாக பாஸ் பண்ணியிருக்கிற இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து காம்படிட்டர் வந்து அந்த சப்ஜெக்டோட இதில் கம்மி தான். ஸோ இருந்தாலுமே 1:5 என்ற ரேஞ்ச் வந்துடும். 2697 416 பேர் பாஸ்ன்றதுனால. ஸோ இப்போ இதில் எப்படி கட் ஆஃப் இருக்கும் அப்படின்றது தான் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து இந்த ஃபிசிக்ஸில் வந்து 125 மார்க் தான் ஃபஸ்ட் மார்க்கு. 125 மார்க் ஒருத்தர் வாங்கியிருக்காங்க. அதேமாதிரி 120 ஒருத்தர் வாங்கியிருக்காங்க. 118 2 பேர் வாங்கியிருக்காங்க. 116 வந்து 2 பேர். 115 வந்து 4 பேர். 114 வந்து 2 பேர். இந்த மாதிரி வந்து 100க்கு மேலேயே இப்போ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ இப்போது 96 மார்க்கு மேலே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 180 பேர் இருக்காங்க. 94 மார்க்கு மேலே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 240 பேர் இருக்காங்க. ஸோ 94 to 125 மார்க், 96 to 125 வந்து 180 பேர், 94 to 125 வந்து 240 பேர். 89 மார்க்லேருந்து 125 மார்க் வரைக்கும் 440 பேர். ஸோ இப்போ நமக்கு டோட்டல் வேக்கண்ட்டே எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 416. ஸோ 89 மதிப்பெண்ணுக்கு மேலே இருக்கிறவங்க நீங்கள் வந்து சேஃபர் ஜோன். அதாவது 89னா இப்போ ஒரு 90 மார்க் மேலே இருக்குன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2013 பாஸ் பண்ணவங்களுக்கு இப்போ வெயிட்டேஜ் மார்க்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ வெயிட்டேஜ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 5.5 2012 2013 5 இந்த மாதிரி வெயிட்டேஜ் வரப்போ கீழே இருக்கவங்க மேலே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மேலே இருக்கவங்க கீழே வரத்துக்கும் இருக்குது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி அந்த வெயிட்டேஜ் மார்க் ஆட் பண்ணி மீண்டும் ஒரு லிஸ்ட்டு போடுறது தான் ஃபைனல். பட் இருந்தாலும் இப்போ இந்த மதிப்பெண்ணுக்கு மேலே இருக்கவங்க தைரியமாக எதிர்பார்க்கலாம். இப்போ கட் ஆஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓசி ஜென்ரல் வந்து 107 to 125 மார்க் இருக்கவங்க ஜென்ரலில் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிசி வந்து 96+, 96 அண்ட் எபோவ் இருக்கவங்களுக்கு பிசியில் எதிர்பார்க்கலாம். பிசிஎம் வந்து பார்த்திங்கன்னா 95+ இருக்கவங்க எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலே 95 அதுக்கு மேலே மதிப்பெண் உள்ள மாணவர்கள் எதிர்பார்க்கலாம். எம்பிசி வந்து 94+, 94 அதுக்கு மேலே கூடுதலாக இருக்கவங்க 94 to 125 எம்பிசி வரவங்க எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி எஸ்சி வந்து 90+, 90க்கு மேலே இருந்தால் நம்ம எதிர்பார்க்க முடியும். எஸ்சி வந்து ஒரு 89க்கு மேலே இருக்கவங்க எதிர்பார்க்கலாம். எஸ்டி வந்து ஒரு 87க்கு மேலே. ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே ஜென்ரலாக இந்த கட் ஆஃப் இருக்கும். ஏன்னா 440 பேர் வந்து 89 மார்க்குக்கு மேலே இருக்காங்க. இருக்கிற வேக்கண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா 416. ஸோ அப்படி இருக்கும்போது கம்யூனிட்டி ஓரியன்ட்லாகவும் அதே மாதிரி பிஎஸ்டிஎம், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட், அதுக்கு அடுத்தது லேடிஸ் கோட்டா 30% இருக்கு இல்லையா. அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ இதில் கூடுதலாக கொஞ்சம் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, 1 or 2 மார்க் கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மதிப்பெண்ணுக்கு மேலே இருக்கிற மாணவர்கள் வந்து 100% வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஃபிசிக்ஸ் இப்போ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். ஃபஸ்ட்டு வந்து 2222 வேக்கண்ட்டு விட்டுருந்தாங்க. அதுக்கு பிறகு மீண்டும் வந்து ஒரு 360 வேக்கண்ட்டு எக்ஸ்டன் ஆச்சு. அப்புறம் வந்து 610 வேக்கண்ட். ஸோ இப்படிலாம் வந்து எக்ஸ்டன் பண்ணியிருக்காங்க. மீண்டும் நமக்கு வந்து ஃபைனலிஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஃபைனலிஸ்ட்டு போடுறப்போ கூடுதலாக கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம 2013க்கு பிறகு இப்போ 2023 10 வருஷம் கழித்து இந்த போஸ்டிங் போடுறதுனால வேக்கண்ட் வந்து அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது இருக்கிற வேக்கண்ட்டுக்கு இந்த கட் ஆஃப்க்கு மேலே இருந்தால் கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம். ஒரு வேளை வேக்கண்ட் அதிகரித்தா இன்னும் கீழே இருக்கவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த கட் ஆஃப் இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது தான் இறுதியான்றது கிடையாது. இப்போ இந்த ரிசல்ட்டெல்லாம் வெளியிட்டு ஃபைனல் லிஸ்ட்டு அந்த வெயிட்டேஜ் மார்க்லாம் ஆட் பண்ணி போடுறது தான் ஃபைனலாக வரும். பட் இதுக்கு மேலே இருக்கவங்க சேஃபர் ஜோனில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஒரு டைம், ஏன்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது 87 மார்க்னால் 560க்கு மேலே 60 பேர் இருக்காங்க. 87வது ரேங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டு 87வது மார்க்னால் அதுக்கு மேலே அவ்வளோ பேர் இருக்காங்க.
ஸோ அப்படி பார்க்கும்போது 82ன்னு போட்டிங்கன்னா 720 பேர் இருக்காங்க. ஸோ அந்த மார்க்னு பார்க்குறப்போ 90க்கு மேலே 89க்கு மேலே இருக்கவங்களுக்கு சான்ஸ் 100% இருக்குது. நம்ம வெயிட்டேஜ் நம்ம போட்டுலாம் ஆட் பண்ணுறப்போ கீழே இருக்கவங்க மேலேயும் மேலே இருக்கவங்க கீழே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த டைம் வந்து எக்ஸாம் எழுதுனவங்களே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே கம்மி தான். ஸோ இவ்வளவு கம்மியாக வந்து அடுத்த டைம்லாம் எழுதுவாங்களா அப்படின்றத நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா டெட்டு பாஸ் பண்ணாதவங்களாம் இந்த டைம் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா இந்த டைம் எழுதுனது 41,405 பேர் அப்ளை பண்ணாங்க. எழுதுனதில் 40,136 பேர் எழுதுனாங்க. மொத்தமாக பாஸ் பண்ணது 37,315 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ட் A பார்ட் Bயில் வெற்றி பெற்றவர்கள். ஸோ இப்போ மொத்த காலி பணியிடங்கள் வந்து 3,192. இதில் வந்து இந்த மதிப்பெண் மேலே, அதாவது ஓசி வந்து 107 to 125, பிசி 96+, பிசிஎம் 95+, எம்பிசி 94+, எஸ்சி 90+, எஸ்சிஏ 89+, எஸ்டி 87+ மதிப்பெண். இதில் வந்து வெயிட்டேஜ் வர்றப்போ கூடுதலாக குறைவாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த மதிப்பெண் மேலே இருக்கவங்களுக்கு சேப்பர் ஜோன் கிடைக்க 100% வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிக் அகாடமி 1998 முதல் நாங்கள் வந்து போட்டித் தேர்வுக்கு பயிற்சி வகுப்பு நடத்திட்டுருக்கோம். இதில் 2001லேருந்து 2007 வரைக்கும் டிஆர்பி யூஜி பிஜின்னு இருந்தது. ஏன்னா இப்போ தான் நிறைய டிஆர்பி யூஜின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. இதுக்கு முன்னாடியே இருந்தது. அதுக்கு அடுத்தது யூஜியை எடுத்துகிட்டு தான் டெட் அப்படின்றது 2011 வந்தது. 2011, 2012 அந்த டைமில் மட்டும் 17,000 18,000 வேக்கண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இவ்வளோ நாள் கழித்து அந்த வேக்கண்ட் அவ்வளோலாம் இருந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் கவர்மெண்ட் எடுக்கிற முடிவு தான் எல்லாமே. டபுளாக போட்டாங்கன்னா இன்னும் கீழே இருக்கவங்களும் எல்லாமே கிடச்சிரும். அப்படி வாய்ப்பு அதிகரித்தாங்கன்னா. எனிவே இப்போ வந்திருக்கிற வேக்கண்ட்டுக்கு நம்ம இந்த மாதிரி கட் ஆஃப் இருக்கும் அப்படின்றது இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கட் ஆஃப் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.